சீனாவில் உருவான கொரோனா வைரஸ் உலக நாடுகளையே ஆட்டம் காண வைத்த நிலையில் தற்போது HMPV வைரஸ் மக்களை பீதியடையச் செய்துள்ளது. அதிலும் 5 குழந்தைகளுக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உலகையே நடுங்கவிட்ட கொரோனா 2019ஆம் ஆண்டு சீனாவின் ஊகான் நகரில் முதலாக கண்டறியப்பட்டது. HMPV 2001ஆம் ஆண்டே பல பகுதிகளில் கண்டறியப்பட்டது. தற்போது சீனாவில் வேகமாக பரவுவதாக கூறப்படுகிறது. பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை சுவாசம் தொடர்பான நோய்களை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் குறைவான நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளவர்களை அதிகம் பாதிக்கும். கொரோனா வைரஸ் ஆண்டு முழுவதும் கண்டறியப்பட்டாலும் அதிக வெப்பநிலையுள்ள வெயில் காலத்தில் நோய் தொற்று தீவிரமாக இருக்கும். HMPV குளிர்காலத்தில் பிற்பகுதியில் இருந்து வசந்த காலத்தின் துவக்கம் வரை நோய் தொற்று உச்சத்தில் இருக்குமாம். தனிப்பட்ட நபர்கள் ஒருவருக்கொருவர் தொடுவதாலும் பயன்படுத்திய பொருட்களை மற்றவர்கள் பயன்படுத்துவதாலும் மக்களிடையே பரவுகிறது. பாதிக்கப்பட்டவர்களுடன் தொட்டு பேசிய பின் வாய், மூக்கு அல்லது கண்களை தொடுவதன் மூலம் உடலுக்குள் செல்கிறது. கடுமையான சந்தர்ப்பங்களில் இது மூச்சுக்குழாய் அழற்சி மற்றும் நிமோனியா ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் சளி, இருமல், காய்ச்சல், குளிர், மூக்கடைப்பு, மூச்சுத்திணறல் உள்ளிட்ட பொதுவான அறிகுறிகளே கொரோனா மற்றும் HMPV வைரஸின் பாதிப்பாக உள்ளது. மேலும் கொரோனாவுக்கு தடுப்பூசி உண்டு. மாஸ்க் அணிதல் மற்றும் சமூக இடைவெளியை கடைபிடிப்பதன் மூலம் தொற்றை தவிர்க்கலாம். ஆனால் HMPV பொறுத்தவரை நிலைமை வேறு. மாஸ்க் அணிதல் மூலம் மற்றும் சமூக இடைவெளியை கடைபிடிப்பதன் மூலம் தொற்றை தவிர்க்க மட்டுமே முடியும். கொரோனா வைரஸால் உலகம் முழுவதும் 70 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் இறந்தனர். HMPV-யால் இதுவரை உயிரிழப்பு இல்லை என்றாலும் உயிரிழப்பை ஏற்படுத்தும் அளவுக்கு ஆபத்தானதாக இதுவரை இந்த வைரஸ் உருமாறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.